இன்றைக்கி காலையில் 5:30 மணிக்கு என் வேலை ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வீடியோ கிளிப் எடுக்கும்போது மணி 6 மணி ஆகிடுச்சு. எதனாலனா இருட்டாக இருந்துச்சுங்க. சரி அப்புறம் எடுக்கலான்னு நான் உள்ள வேலையில் இறங்குனதுலேயே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்து சிவன் மலையும் உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்ட்டு சுற்றி காட்டினேன். அரிசி ஊற வச்சாச்சுங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊற வச்சு தான் சாப்பாடு வடிப்பேன். அது வந்து நைட்டு செஞ்ச சாப்பாடுங்க. பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். சாம்பார் பாருங்கள் ஆவி பறக்க இருக்குது. அதுக்கப்புறமேலு கருவாடு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்னை தவிர எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்னமோ தெரியல, எனக்கு பிடிக்கிறதில்ல. உலக்கி தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் முட்டை அவிக்கிறதுக்கு போட்டாச்சு. சக்கரவள்ளி கிழங்கு அந்த பக்கம் ஆகிட்டுருக்கு. இது வந்து பீன்ஸ் கேரட் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்டிருந்தா, அதுக்காக தான். நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம கூட பழகிறவங்கள ஒருத்தர் திடீர்னு பார்த்துட்டு ஒரு நாள் பழக்கம், ஒரு மாதம் பழக்கம், ஒரு வருஷ பழக்கங்களில் கூட வந்து நம்ம யாரையும் இவங்க இப்படிப்பட்டவங்க இப்படி தான் சொல்லி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சொல்லிட முடியாதுங்க, நம்பவும் முடியாது. எதனாலன்னா என்னையுமே நம்மளையுமே சேர்த்து சொல்லுங்கள், நினச்சி பாருங்களேன். ஒரு ஸ்டேஜில் நம்ம எப்படி இருந்தோம், ஒரு பிரச்சனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம், அது தப்பாகவும் போயிருக்கலாம், சரியாகவும் இருந்திருக்கலாம். அதோட ரிசல்ட்டு அப்படி யோசித்து பார்க்கும் பொழுது அதோட சேஞ்சஸ் வந்து நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். நான் அந்த ஸ்டேஜில் இதெல்லாம் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது, இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன், இந்த விஷயத்தில் நான் என்ன அறியாமலே அதை எப்படி நான் கரெக்டாக பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நம்மளாலேயே நம்ப முடியாத அளவுக்கு பண்ணியிருப்போம், நடந்திருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனிதருமே. ஒரு சின்ன தப்பு பண்ணோன்னா அவங்கள கெட்டவங்க தப்பானவங்கன்னு சொல்லிடவும் முடியாது. இது வரைக்கும் எந்த தப்பும் எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை அப்படின்னு பட்சத்தில் அவங்கள நல்லவங்கன்னு சொல்லிடவும் முடியாது. அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணி நம்மளை வந்து ஒரு நேரம் உன்னை போல் நல்லவே இல்லை அப்படின்னு தூக்கி வைப்பாங்க. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். ஆண்களுக்கு கூட சில பேர் நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்வாங்க. அதே இதில் அவங்களுக்கு ஃபேவராக ஏதோ ஒன்று நம்ம பண்ணாத பட்சத்தில் உன்னை போல் மோசமானவங்க யாருமே இல்லை இந்த உலகத்தில்னு சொல்லிட்டு நம்மளை வந்து தரம் தாழ்த்தி பேசுகிறதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்கள விட வேறு யாரும் கிடையாதுங்க. அதே அவங்க என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க, நான் கோபத்தில் பேசிட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. அடிக்கிற அடி கூட அந்த வலி கொஞ்சம் சரியாக போயிடுங்க. கொஞ்சம் அடி வாங்கி கொஞ்சம் நேரத்தில் அது தெரியாது. பேசுகிற வார்த்தைகள் வந்து நாம் ஒருத்தவங்களை பேசும்போதும் சரி யோசித்து பேசணும். அது நிற்கும் மனசில் எந்த காலமும். நீ என்னை அன்னைக்கு அப்படி சொன்னவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சரியா அப்போ அப்படி நினச்சி நமக்கு எதுவும் குறைய போகிறது இல்லைன்னு வைங்க. நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள் தான் நாம் யாருன்றதை அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கும். பிடிக்காதவங்க, இன்னும் எப்படி சொல்கிறது, அறவே வெறுக்கிறவங்களா கூட இருக்கட்டுமே, நாம் அவங்க கூட சிரித்து சந்தோஷமாக பேச விருப்பம் இல்லைன்னாலும் அவங்க வந்து தரக்குறைவாக பேசிடக்கூடாது. அந்த இடத்துல நம்ம யாரை காட்டி பேசுகிறோமோ அவங்க தரம் வந்து குறையுதோ இல்லையோ, நம்ம வார்த்தையை வச்சு நம்ம யார், எப்பேற்பட்டவங்க, எப்படி வளர்த்துருக்குறாங்க, எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க பாரு, அந்த மாதிரி ஒருத்தவங்க 3வது மனுஷன் ஒருத்தவங்க பார்க்கும்போது தான் நம்ம தகுதி தராதரம் என்னன்றதை அவங்க கணக்கிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா நேரடியாக நீ இப்படி பண்ணுறீங்க, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வேற. அவங்கள பற்றி இன்னொருத்தட்ட போய் அவள் அப்படி இப்படி, இது வந்து எனக்கே பிடிக்காத விஷயம். அப்படிப்பட்டவங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன் முதல்ல. அது என்னோட கேரக்டர். ஏன்னா இன்றைக்கி அவங்கள வந்து நம்மக்கிட்ட குறை சொல்கிறவங்க தான் நம்மளை போய் இன்னொருத்தட்ட நாளைக்கு குறை சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அதனால் இப்போ ஒருத்தவங்க கூட பழகிறதே ரொம்ப 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 கம்மி பண்ணிட்டேங்க. எல்லார் கூடயும் பேசுகிறேன், யாரு கூடயும் ரொம்ப க்ளோஸாக இல்லை, அவ்வளோதான். வாங்க என்ன விஷயம், சரி அவ்வளோதான். இல்லை யாரை பற்றியாவது சொன்னாங்கன்னா எனக்கு அது தெரியாது, காதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு விலகிடுவேன். ஏன்னா அதை பற்றி யோசித்து என் நேரத்தை நான் வீணாக்கிக்கிட்டு என் பொழுது அன்றைக்கி தான் போயிடும். அதே மாதிரி இன்றைக்கி என்கிட்ட வந்து பேசுகிறவங்க நாளைக்கு போய் இன்னொருத்தவங்க சீபாவங்க அப்படி சொன்னிச்சு அப்படின்னாங்கன்னா சோழி சுத்தம் இல்லை.
அதனால் அந்த ஒரு பாண்டிங்கே இல்லாமல் போச்சுங்க. முதல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, எப்போயாவது பேசுவோம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இதாக 2 மாதத்துக்கு ஒருக்க 3 மாதத்துக்கு ஒருக்க எப்போயாவது ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா. எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு வேலைன்னு ஆயிடுச்சு. ஒருத்தவங்கக்கிட்ட நெருங்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பேர் சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு அனு, என்னை விட சின்ன பொண்ணு, ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதுக்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அதிகம். நான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்த கண்ணோட்டம் வேறு, சின்ன பிள்ளை அது ஒன்றும் தெரியாமல் இது பண்ணுதுன்னு நினச்ச மாதிரியான ஒரு இதெல்லாம் உண்டு. அதுக்கப்புறமேல அனு பண்ணுற விஷயங்கள் வந்து நான் கூட பண்ணுவேனான்னு தெரியல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும், எல்லாருக்கும் கொடுக்கும். இது எனக்கு என்ன நினச்சாலும் சரிங்க, ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் நான் அந்த விஷயங்களெல்லாம் அணுவை பார்த்து நான் ரொம்ப இது பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு குருவி கூண்டில் அந்த சிட்டுக்குருவி கொஞ்சோண்டு எட்டி பார்த்துச்சு. அதில் உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல, அந்த கார்னரில் தெரியும். அப்படியே வெளியில் வந்து தோட்டத்தை பார்த்துட்டு போனேங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேமாவெல்லாம் நான் ரொம்ப அவங்கள தப்பாக தான் நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பேசிக்கவே இல்லை. ஒரே இடத்துல இருந்தாலும் பேசிக்க மாட்டோம். பேசி பழகும்போது தான் அவங்க எந்த அளவு ஒரு தங்கமானவங்கன்றதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் அதே சொன்னேன், நான் உங்களை இந்த மாதிரி தப்பாக நினச்சேங்க அப்படின்னு சொல்லி சாரி கேட்டேன். அப்புறம் இன்னொருத்தவங்க யாருன்னா, என் பாப்பாவுடைய ஃப்ரெண்டு தர்ணிகா, அந்த பொண்ணு. எனக்கு அவங்க அம்மா பேர் சத்தியமாக இன்னும் இன்றைக்கு வரைக்கும் தெரியாதுங்க. நாங்கள் பேசிக்கிறது தர்ணிகா அம்மா அப்படி சொல்லி தான் பேசிக்குவோம். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அதாவது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பழகணும். ஆனால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதே எனக்கு தெரியலங்க. ஒரு 3 பேருமே இப்போதைக்கு சொல்கிற அளவுக்கு. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கீங்களா, சரிங்க அப்படின்ற அளவுக்கு போயிடுவோம். எங்கள் குட்டி கார்டன் எப்படிங்க இருக்குது, அதில் 2 புது வரவு. நீங்கள் ஏற்கனவே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கார்டன் டூர் போட்டிருந்தேன், பாருங்கள் டைம் இருந்தால். இங்கே பாருங்கள், அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த குருவிகளை எவ்வளோ அழகாக கவனிக்கிறாங்க, சாப்பாடு ஊட்டி. டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்ட்டு ஸ்க்ரீனுக்குள்ளே இருந்தே வீடியோ எடுத்தேன். ஈவினிங் டைமில் எங்கள் ஏரியா சன்செட் சீன் இப்படி தாங்க இருக்கும். என்ன அழகாக இருக்குது பாருங்களேன். எவ்வளோ கவலை இருந்தாலும் போய் நின்று அப்படியே பார்த்தோம்னா மனசு அப்படியே லேசாக ஆகிடுங்க. இப்படியெல்லாம் பார்த்து குருவிகள், விலங்குகள், செடி கொடிகள்ன்ட்டு வாழ்க்கை போயிட்டுருக்குது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட்